சென்னை உட்பட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் அரசு பேருந்துகள் எவ்வித தடையுமின்றி வழக்கம் போல் சிறப்பாக இயக்கப்பட்டு வருகின்றன. அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர்கள் நேரில் சென்று நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு புதிய ஊதிய ஒப்பந்தத்தை அமல்படுத்துவது குறித்து போக்குவரத்து துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். அதே நேரத்தில் இந்த ஒப்பந்தம் அமல்படுத்தப்படும் வரை மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி செயல்படும் தமிழக அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு இடைக்கால நிவாரணமாக மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ளது. இதனை பல்வேறு தரப்பினரும் வரவேற்றுள்ளனர். ஆனால் திமுகவைச் சேர்ந்த தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் இதனை ஏற்காமல் அரசு மீது அவதூறான செய்திகளை பரப்பி வருவதோடு பணிமனைகளிலிருந்து பேருந்துகளை இயக்க விடாமல் தடுத்து சில இடங்களில் ரகளையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இப்பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் போக்குவரத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு எந்தவித சிரமமும் இன்றி பேருந்துகளை இயக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. ஒரு வேலை நிறுத்தம் என்ற ஒரு பொய்யான தகவல்களை பரப்பி பொதுமக்களை பீதியடைய வைத்திருக்கிறார்கள். பொதுமக்கள் எந்த வகையிலுமே பீதியடைய தேவையில்லை. வழக்கம் போல் எந்த சூழ்நிலையிலும் பேருந்துகள் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கும். திமுகவினரின் பொய் பிரச்சாரத்தையும் வேலை நிறுத்த நடவடிக்கைகளையும் முறியடிக்கும் வகையில் அண்ணா தொழிற்சங்க பேரவையைச் சேர்ந்த பணியாளர்கள் பேருந்துகளை வழக்கம் போல் இயக்கி வருகின்றனர். தமிழகம் முழுவதும் வழக்கம் போல் பேருந்துகளை இயக்குவது என அண்ணா தொழிற்சங்க பேரவை தொழிலாளர்கள் சூளுரை எடுத்துக் கொண்டுள்ளனர். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆலோசனை செயல்படுகின்ற இந்த அரசின் சார்பாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தொழிற்சங்கங்கள் கேட்ட அத்துணை கோரிக்கைகள் ஏற்று விடுப்பாக மாற்றப்படும் என்று சொன்னது. 240 பணிபுரிந்தவர்களுக்கு பணியிடம் செய்யும் என்று சொன்னது. இன்றைக்கு அனைத்து வண்டிகளும் சென்று கொண்டிருக்கிறது. மக்களின் முதல்வர் இதய மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் இன்றைய தினம் தினசரி இயங்கும் பேருந்துகளைப் போல நேரத்துக்கு இயக்கப்பட்டு பொதுமக்களுக்கு எந்த இடையூறு இல்லாமல் இயக்கப்பட்டுள்ளது. மாநகர போக்குவரத்து கழகம் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும். தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசு பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருகின்றன. அனைத்து பயணிகளும் சிரமம் இல்லாமல் வெளியூர்களுக்கு செல்ல வசதியாக பேருந்துகளை இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. பொதுமக்களுக்கும் பயணிகளுக்கும் எவ்வித இடையூறுமின்றி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல், திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், நாகை, கோயம்புத்தூர், நாமக்கல் உட்பட தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருகின்றன. தொழிலாளிக்கு அம்மா 1000 ரூபாய் இடைக்கால நிவாரண நிதி கொடுத்துருக்காங்க. அதுபோக அம்மா நல்ல திட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்க தேவையில்லாமல் எதிர்க்கட்சிகள் போராட்டத்தை திடீர்னு முடிவு பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடியில் எல்லா பேருந்துகளும் இயங்கி கொண்டு இருக்கு. பொதுமக்களுக்கு எந்த இடருமே இல்லை. பேருந்துகள் எல்லாம் வழக்கமாக இயங்கி கொண்டு இருந்தது. திடீரென்று திமுக ரவுடிகளும் தோமுசா ரவுடிகளும் அத்துமீறி பணிமனைக்குள் நுழைந்து வன்முறையான செயல்களில் ஈடுபட்டனர். அவர்களை முறியடிக்கும் வகையில் தமிழக காவல்துறை உடனடியாக தலையிட்டு அவர்களை அப்புறப்படுத்தி பேருந்துகள் இயங்குமாறு செய்தனர். இதனால் எந்த பாதிப்பும் இல்லை. வழக்கம் போல் இன்று பேருந்துகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. மக்களின் முதல்வர் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் வழிகாட்டுதலின்படி பொதுமக்கள் நலன் கருதி அனைத்து பேருந்துகளும் இயங்கும். எந்த பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை. எல்லா வண்டியும் ஓடிட்டு இருக்குங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. நாங்கள் எல்லா அனைத்து ஓட்டுநர் நடத்துனர்களும் பணிக்கு வர ரெடியாக இருக்காங்க. எல்லா வண்டியும் ஓடிட்டு இருக்காங்க. இதனிடையே பேருந்துகள் இயக்கத்திற்கு திமுகவினர் ஏற்படுத்தும் தடைகளை களைய அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர்கள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். பேருந்து இயக்கத்திற்கு தடையை ஏற்படுத்துபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் எச்சரித்துள்ளனர். தருமபுரி, மதுரை, கோவை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் நேரடியாக சென்று பேருந்துகள் இயங்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். நாகைப்பட்டினம், மயிலாடுதுறை, சீர்காழி, பொறையூர் மற்றும் வேதாரண்யம் ஆகிய 5 இடங்களில் அரசு போக்குவரத்து கழக டிப்போகளிலும் மற்றும் நாகப்பட்டினத்தில் உள்ள அரசு விரைவு போக்குவரத்து கழக டிப்போகளிலும் உள்ள பஸ்கள் இன்று வழக்கம்போல் ஓடின. பொதுமக்கள் எவ்வித சிரமமின்றி அந்த பஸ்களை பயன்படுத்தி பயனடைந்துள்ளார்கள். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலோ போக்குவரத்தை சீர்குலைக்கும் நிலையிலோ யாரேனும் ஈடுபட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திமுகவினரின் சதியை முறியடித்து அரசு பேருந்துகளை இயக்கி பயணிகளின் சிரமத்தை போக்கிய மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசுக்கு பொதுமக்கள் நன்றியை தெரிவித்துள்ளனர்.
தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலி போயிட்டு இருக்கோம். பஸ்லாம் வழக்கம் போல தான் இயங்கிட்டு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு தான் இருக்கும். பேசஞ்சருக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. இப்போ மாற்று ஏற்பாடுகளை வந்து கவர்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. நான் திண்டுக்கல்லேருந்து பஸ் ஏறி கோயம்புத்தூர் போகலான்னு இருக்கேன். பட் நார்மலாக தான் இருக்குது, என்ன பிரச்சனையும் இல்லை. நாங்கள் தேனிலேருந்து வந்துட்டு இருக்கோம். நாங்கள் பழனிக்கு போயிட்டு இருக்கோம். ஆனால் பஸ்ஸு வந்து ஓடலை அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து எப்பயும் வழக்கம் போல் பஸ் ஓடிட்டு தான் இருக்குது. நாகர்கோவிலேருந்து வேளாங்கண்ணி போயிட்டு இருக்கிறேன். இங்கே பஸ் எல்லாமே நல்லபடியாக ஓடிட்டு இருக்கு. மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளேன்.